நாம் இந்த வீடியோ பதிவில் 2 குருவி பார்க்க போகிறோங்க. இப்போ பார்க்குறது ஆள்காட்டி குருவி. இந்த ஆள்காட்டி குருவி ஆள் நடமாட்டம் இல்லாத வறண்ட நிலம் அல்லது எந்த மறைவும் இல்லாத இருக்கிற இடத்துல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிங்க. அதனுடைய குஞ்சு தாங்க இப்போ நம்ம பார்க்குறது. எல்லோரும் எதா வருதுன்னு சொல்லி சத்தமிட்டு மற்ற விலங்குகளுக்கு இது காட்டி கொடுத்துருங்க. அதனால் இதை ஆள்காட்டி குருவின்னு நம்ம சொல்கிறோம். இது அதிகமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இந்த பறவையை அதிகமான இடத்துல இந்த பறவை இருக்குதுங்க. அதாங்க இதனுடைய குஞ்சு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க. இந்த குஞ்சை நம்ம கையில் எடுத்தோன்னே அது பக்கத்தில் இருந்ததுனால ரொம்ப சத்தம் போடுது பாருங்கள். அது சத்தம் தாங்க இந்த குருவி. அடுத்தது பார்க்க போகிறது பாருங்கள். இந்தாங்க அந்த இடம். இது ஒரு செடி கொடிகள் இல்லாத ஒரு விவசாயம் பண்ணி அறுவடை செஞ்ச இடங்க. இந்த இடத்துல பாருங்கள், இது அழகாக ஒரு 2 முட்டையை இட்டிருக்குது. இந்த குருவி பேர் தாங்க என்னென்னு தெரில. ஆனால் இது ஆள்காட்டி குருவியினுடைய இனத்தை சார்ந்த மாதிரியே இருக்குதுங்க. இது சத்தம் போடாது, எதுவும் பண்ணாதுங்க. இந்த குருவி அமைதியாக இருக்குதுங்க. இதனுடைய முட்டை பாருங்கள், காய்ந்த இலைச்சருகுகள் போலவே இயற்கையோட ஒன்றி இருக்குது. இந்த இடத்துல முட்டை விட்டுருக்கிறதே நம்ம எப்படி போனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இயற்கையோட ஒத்து இதனுடைய கலர் இருக்குது பாருங்கள். நம்ம ஆள்காட்டி குருவி இனத்தை போலவே இருக்குது. ஆனால் இது எந்த சத்தமும் போடுறது இல்லைங்க. இது அமைதியாக இந்த முட்டையில் படுத்து அடை காத்துட்டு போயிடுது. பாருங்கள், இந்த குருவி இப்போ வருது. எவ்வளோ இயற்கையோட ஒன்றி இருக்குது பாருங்கள். காய்ந்த இலைச்சருகுகள் போலவே இருக்குது. இது அவ்வளோ ஒரு இயற்கையோட ஒத்து இதனுடைய முட்டையும் இந்த குருவியினுடைய கலரும் இப்படி தாங்க இருக்குது. இந்த குருவிங்க வறண்ட நிலம், எந்த மறைவும் இல்லாத இடத்துல தான் முட்டையிட்டு அடை காக்குதுங்க. இந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒன்றாவே தாங்க இருக்குது இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், ஒரு பறவை அடை காக்குது, இன்னொரு பறவை கொஞ்சம் தள்ளி தூரத்தில் நின்று காவல் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பறவை இப்போ இருக்கிற இடங்க நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஒன்றியம் சின்னமல்லி கிராமம் செருவம்பட்டியில் ஒரு தோட்டத்தில் பறவை முட்டையிட்டு அடை காத்துக்கிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த பறவை இந்த இடத்துல ஒரு 2 வருஷமாக இருக்குது. நான் அப்போ இருந்து வீடியோ எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் எடுக்க முடியல. இப்போ முட்டை விட்டுருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம கேமராவை மறைவாக வச்சு எடுக்க முடியுதுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறு வயதில் இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேங்க. அப்போ இருந்து ஒரு 20 வருஷமாக நான் பார்க்கவே இல்லைங்க. இது அழிஞ்சிருச்சு சுத்தமாக அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கண்ணில் பட்டிருக்குதுங்க. இது நம்மளுடைய மாநிலத்திலேயே நம்ம கம்மியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதாவது 1, 2 தான் இருக்குதுங்க. இதை நம்ம எப்படியாச்சும் எல்லோரும் சேர்ந்து நம்ம காப்பாற்றி ஆகணுங்க. பங்குனி மாதத்துக்கு மேலே பார்த்தேங்க. ஒரு சோகமான முடிவு நடந்துருச்சுங்க. இந்த பகுதியில் சுற்றி திரிந்த நாய்கள் அந்த முட்டையை தின்றுச்சுங்க. முட்டையெல்லாம் உடஞ்சி கிடந்துச்சு. பறவை தூரமாக இருந்துச்சுங்க. பறவை 2 பறவையும் பத்திரமா இருக்குது. இந்த பறவையினுடைய பெயர் தெரிஞ்சால் பதிவிடுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.